நான் செக்கு போகிற டைமில் தம்பியை வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கான மெயின் ரீசன் இதுதாங்க. சொல் பேச்சு கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டான். மெயினாக செப்பல் போட மாட்டான். அவன் கழட்டி விட்டுட்டு தான் நடப்பானே. வீட்டில் இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல, செப்பல் போட்டு நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் போது நிறைய பேர் போவாங்க. அவன் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுறதுக்கு வீடு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இதுவும் ஒரு ரீசன் தான் அவனை வீட்டில் விட்டுட்டு வர்றதுக்கு. ஸோ இந்த தடவை அவனை செக்கப்புக்கு கூப்பிட்டு வர்றதுக்கான ரீசன், தம்பிக்கு வேக்சின் போடணும். கொஞ்சம் கோல்டு இருந்தது. ஸோ செக் பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்றதுக்காக தான் கூப்பிட்டுட்டு வந்தேன். இந்த குழந்தைங்கலாம் என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்றது தெரியலைங்க. ஸோ வேக்சின்ன்ற பேரில் 3 வேக்சின் 4 வேக்சினை போட்டு அவங்கள நல்லா நடக்கிற பிள்ளைங்கள படுக்க வச்சிடுறாங்க. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ தம்பியை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா இருக்கான், இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மந்தோட செக்கப்பில் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் சேம் லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த டைமும் கம்மியாக தான் இருந்தது. லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா டாக்டர் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பிளட்டு கண்டிப்பாக ஏற்றிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைமும் அதே மாதிரி தான் சொல்லி அமைச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம்.